வருஷத்துக்கு பிறகுதான் அது டாக்டருக்கு போகும். ஆனா இன்னைக்கு உள்ள இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா என் பொண்ணு டாக்டருக்கு போகாது. ஒரு நர்ஸ் வேலைக்கு கூட போக முடியாது. ஒரு உதாரணத்தை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். இல்லைன்னா 4 மாசத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு முடியல. டாக்டர்கிட்ட நாங்க கூட்டிட்டு போறோம். அவங்க பேரு என்னன்னு அந்த டாக்டர் கேட்கிறாங்க. கேட்கும்போது அந்த பிள்ளை பேரை நான் சொல்றேன், நபீசா இப்ராஸ்ன்னு சொல்றேன். அந்த பிள்ளை சொல்லுது, நோ 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 டாக்டர் இப்ராஸ்ன்னு போடுங்கன்னு சொல்லிச்சு. அந்த கனவு இந்த இடத்துல இருந்து உருவாகுது. அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அத்தனை கனவு. இது ஒரே ஒரு என்னுடைய வீட்டுல இல்ல, தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியா முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கனவுகளோடு பயணிக்கிறாங்க. அந்த கனவுகளை காவு வாங்கக்கூடிய இந்த மோசடி மோடி அரசை நம்ம தூக்கி எறிகிறது மட்டுமல்ல, இந்த சட்டத்தை அவங்க வாபஸ் வாங்கணும். அதை எந்தவித மாற்று கருத்து இல்லை. எங்க வீட்டுல ஒரு டாக்டர் உருவாடுறது இல்ல. தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் டாக்டர்கள் உருவாக்குறாங்களோ அவங்களுக்காக நீங்க போராடுறீங்க. ஆனா டெல்லியில ரத்தம் சிந்துறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஜனநாயக படம் பார்க்கறதுக்காக நம்ம இளைஞர்கள் போவாங்க. அதுதான் எனக்கு கேவலமா இருக்கு. என்னுடைய வீட்டுல என்னுடைய மகள் நபிசா டாக்டர் ஆகணும்னு 10 வருஷத்துக்கு பிறகு உள்ள கனவினுடைய பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நாட்டுப்பற்று எனக்கு இருந்தாலும், நான் படிக்கிற காலத்திலேருந்து காங்கிரஸ்ல பயணிச்சாலும், இந்த உங்களுடைய இயக்கம் நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய டெல்லி நண்பர்கள் டெல்லியில பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தில் பங்கு பெற்று இருக்காங்க. நேற்று கூட எனக்கு போன் பண்ணி வர சொன்னாங்க. போக முடியாத சூழ்நிலை. ஆனா நிச்சயம் நான் கலந்துக்கிறேன். நான் முதல்ல சொன்னது மாதிரிதான், நான் எந்த இடத்துல போனாலும் எனக்கு வெற்றி கிடைக்குதோ இல்லையோ, அந்த போராட்டத்துக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இந்த தீர்வு உங்களுக்கு மட்டுமல்ல, என்னுடைய நபிசாக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றியாகத்தான் நினைக்கிறேன். வருங்கால டாக்டர் என்னுடைய வீட்டிலேருந்து உருவாகணும்னா நீங்க போராடக்கூடிய இந்த போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கணும். கிடைக்க வேண்டும்னு இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுடைய புனித இந்த நோக்கத்தை, தன்னடம் கருதாத உங்களுடைய நோக்கத்தை, எங்கள் வீட்டில் இருந்து ஒரு டாக்டர் உருவாகுகிறார் என்கின்ற இந்த நோக்கம் வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் என பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். நன்றி.